ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் என்னை உருக்கும் என் காதலே நாவல் பகுதி 5. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். சாரதி மருத்துவமனையிலிருந்து வெளியே வரும்போது அவன் காரின் அருகில் நின்று கொண்டிருக்கிறாள் தென்றல். அவளை கண்டு முகம் மலர்ந்தவன், என்னாச்சு மிஸ் தென்றல்? உங்களுக்கும் ஏதாவது அடிக்கடி பட்டுடுச்சா? குறும்பு புன்னகையோடு அவன் கேட்க, சேச்ச, அதுதான் நீங்க காப்பாத்திட்டீங்களே. அப்படி கூறும்போது அவன் மார்பில் வீழ்ந்து கிடந்த அந்த காட்சி கண்முன் வந்து அவளை சிலிர்க்க வைத்தது. அதுவரை அவன் விழிகளை பார்த்து பேசியவளின் விழிகள் இப்போது தரை இறங்கியது. அதை ரசித்தவன், நீங்க இன்னும் கிளம்பலையா என்று கேட்டான். கிளம்பிட்டோம் சார், போற வழிதான். அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல காட்ட வேண்டியதா இருந்தது. என்னாச்சு அம்மாவுக்கு? சின்ன காய்ச்சல். அம்மாவை காமிச்சிட்டு வெளியில வரும்போது உங்க காரை பார்த்தேன். என்னாச்சோ ஏதாச்சோன்னு ஒரு பதற்றம். அதான் விசாரிச்சுட்டு போலான்னு உங்களுக்காக வெயிட்டிங். அடி பலமோ? இல்ல இல்ல, சின்ன சிராய்ப்புகள் தான். அதுக்காகவா ஹாஸ்பிட்டல் வந்திருக்கீங்க? வியந்தவளை புரியாமல் பார்த்தவன், ஏன் நீங்க இதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் வரமாட்டீங்களா? இல்லவே இல்ல, ஏதாவது கை வைத்தியம் பார்த்துப்போம், இல்லைன்னா அப்படியே விட்டுடுவோம், தானா சரியாயிடும். ஆனா எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல, ரொம்ப புதுசு. திடீர்னு இப்படி சின்ன சின்ன சிராய்ப்புகள் ஏற்பட்டதும் டிடி எடுக்கணுமா வேண்டாமான்னு சந்தேகம். டாக்டரையே கேட்டுடலான்னு ஹாஸ்பிட்டல் வந்தா, இதுக்கு முன்னாடி எப்ப டிடி எடுத்தீங்கன்னு டாக்டர் கேக்குறாரு. லைஃப்ல இது வரைக்கும் டிடி எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படின்னா நீங்க டிடி எடுத்துக்கங்க, அதுதான் நல்லதுன்னு சொல்லி டிடி எடுத்துட்டு காயத்துக்கு ஆயின்மெண்ட் கொடுத்தாரு. அவன் செல்போன் அப்போது ஒலிக்க அதை எடுத்து பார்த்தவன், ஒரு அவசர கால், நீங்க கிளம்புங்க என்று கூறிவிட்டு காரில் ஏறி அமர்ந்தான். அவளை பொருட்படுத்தாமல் அழைப்பை ஏற்றுக்கொண்டு யாருடனோ மிகவும் சீரியஸாக அவன் பேச ஆரம்பிக்க, அவனிடம் சொல்லிவிட்டு செல்ல விரும்பினாலும் அவளை ஏறிட்டு கூட பாராமல் பேசிக்கொண்டே இருப்பவனிடம் என்ன கூறுவது? தென்றல் அவள் அம்மா தம்பியை நோக்கி நடந்தாள். அவள் செல்வதை காரின் வெளி கண்ணாடி வழியாக பார்த்து ரசித்தபடியே போனில் பேசிக் கொண்டிருந்தான் சாரதி. அம்மா தம்பி அமர்ந்திருக்கும் ஆட்டோவில் தென்றல் ஏறி அமர, யார்மா அந்த தம்பி? பார்த்தா பெரிய இடத்து பையன் மாதிரி தெரிகிறாரே அம்மா கேட்க, ஆமாம்மா, பெரிய இடத்து பையனேதான். அவர் தான் எனக்கு வேலை போட்டு கொடுத்தாரு. தம்பி விஷயத்தையும் மெதுவா பேசி தம்பிக்கும் வேலை வாங்கி கொடுக்கலான்னு நினைச்சேன். ஆனா அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு, யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருக்காரு. இதுக்கிடையில தம்பி விஷயத்த பேச முடியல. குன்னூர் போனதுக்கு அப்புறமா போன்ல தம்பி விஷயத்த சொல்றேம்மா. அவள் விழிகள் இப்போது ஆட்டோ டிரைவரை பார்த்தது. அன்னை போலாம் என்றாள். எத்தனை மணிக்குமா ட்ரெயின்? தெரியலண்ணே, 4 மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்குன்னு சொன்னாங்க. என்னம்மா இது, இப்படி தன்னந்தனியா கிளம்பிட்டீங்க? சரியா விசாரிச்சுட்டு வர வேண்டாமா? எதுக்குன்னு விசாரிக்கணும்? இங்க இருந்து போறதுன்னு முடிவாயிடுச்சு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இங்க இருந்து புறப்படணும்னு ஆசை. நம்ம ஊர் உங்களை ரொம்ப காயப்படுத்திடுச்சு போல. அவள் பதில் கூறவில்லை. ஆட்டோ டிரைவரும் அதற்கு மேல் எதுவும் கேட்கவில்லை. தென்றலும் குடும்பமும் குன்னூர் வந்து சேர்ந்து விட்டனர். இதற்கிடையில் சாரதி 1-2 முறை அவளை அழைத்திருந்தான். குன்னூர் ரயில்வே ஸ்டேஷனில் அவர்கள் வந்து இறங்கும் போது அவர்களுக்காக சுப்பிரமணி காத்து நின்று கொண்டிருந்தார். அவரை அழைக்க வேண்டிய அவசியம் தென்றலுக்கு ஏற்படவே இல்லை. சாரதியே அனைத்தையும் ஏற்பாடு செய்திருந்தான். அவர்களை அழைத்து வந்தவர் அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட வீட்டில் விட்டுவிட்டு, நாளைக்கு காலையில வந்து நான் ஆபீஸ் கூட்டிட்டு போறேம்மா என்று கூறி செல்ல, முதல் வேலையாக சாரதியை அழைத்து தாங்கள் பத்திரமாக வந்து சேர்ந்து விட்டோம் என்பதை தென்றல் தெரிவிக்க, ஓகே தென்றல், நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன், இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கேன் என்று கூறி அழைப்பை துண்டித்தான் சாரதி. அவன் காயங்களை பற்றி விசாரிக்க வேண்டும் என்று அவளுக்கு தோன்றியது. ஆனால் அவன் ஏதோ பிஸி என்று கூறிவிட்டதால் அதை பற்றி அவள் கேட்கவில்லை. ஏனோ அது அவள் மனதில் ஒரு பாரமாக தங்கிவிட்டது. செல்போனை படுக்கையில் போட்டவள் அசதியில் அப்படியே படுக்கையில் சாய்ந்தாள். சில நொடிகளிலேயே உறங்கியும் போனாள். ஒரு அரை மணி நேரம் கூட ஆகவில்லை. அவளது செல்போன் ஒலிப்பதை கேட்டு கண் விழித்தவளின் இதயம் படபடவென்று அடித்துக் கொண்டது. கதிர் சாரா இருப்பாரோ? தனக்கு தானே கேட்டுக்கொண்டவள் ஆவலாய் படுக்கையில் கிடந்து ஒலிக்கும் செல்போனை கையில் எடுத்தாள். ஆம், கதிர்வேலன் சார் என்றுதான் டிஸ்பிளே காட்டுகிறது. அவளுக்கு மகிழ்ச்சி தாழவில்லை. ஏனென்று தெரியவில்லை. கதிர் அவளது உயிரை காப்பாற்றிய அந்த நொடியிலிருந்து அவள் மனம் அவனையே சுற்றி வருகிறது.
ஆனால் அவன் பெரிய கோடீஸ்வரன் என்பதாலேயே தன் மனதிற்கு கடிவாளம் போட்டுக் கொண்டாள். ஆனாலும் அவன் மனதில் அவள் இருக்கிறாள் என்றால் பணம் என்ன பணம், அதைவிட உண்மையான காதல் அல்லவா உயர்ந்தது. காதலுக்கு தடை போட எந்த பணத்தால் இயலும்? அவள் சிந்தனை குதிரை கடிவாளமின்றி தன் போக்கில் ஓட ஆரம்பித்து விட வந்த அழைப்பை கூட மறந்து போனவள், அவர் மட்டும் என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னா சந்தேகமே வேண்டாம், எஸ் எனக்கு கூட உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி சரண்டர் ஆயிடுவேன். இதற்கிடையில் அழைப்பு நின்று இரண்டாவது முறையும் அழைப்பு வந்துவிட்டது. சட்டென்று தன் நிலைக்கு வந்த தென்றல் இப்போது அழைப்பது யார் என்று பார்த்தாள். ஆம், கதிர்வேலன் தான் அழைக்கிறான். கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தாள். 11:45. அழைப்பை ஏற்றுக்கொண்டவள் ஹலோ சார் என்றாள். என்னாச்சு தென்றல், தூங்கிட்டீங்களா? மென்மையான காதலில் தோய்த்த அவனது குரல் அவளை சிலிர்க்க வைத்தது. அதற்கு மேல் வார்த்தைகள் வரவில்லை. சாரி, உங்களை தொல்லை பண்ணியிருந்தா மன்னிச்சிடுங்க. நீங்க போன் பண்ணும்போது நான் பிஸியா இருந்தேன், அதனாலதான் எதுவும் பேச முடியல. இப்பதான் ஃப்ரீயானேன். படுத்தா தூக்கம் வரல. உங்ககிட்ட பேசாம தூங்கலான்னு பார்த்தா தூக்கம் விழிகளை தழுவாம தள்ளி நிக்குது. அதுதான். அவளிடம் இருந்து பதில் இல்லை. அவள் உதட்டை பிதுக்கி சிரித்தாள். என்ன பதிலையே காணோம்? இல்ல, என்ன விஷயமா போன் பண்ணீங்கன்னு சொல்லவே இல்லையே. அபிஷியல் தானே? அவனிடமிருந்து ஒரு ஏக்க பெருமூச்சு எழுகிறது. தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களே மேம். நோ சார், உண்மையிலே எனக்கு எதுவும் தெரியாது. நீங்க நிம்மதியா தூங்கும் போதே புரியுது உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு. என்னாலதான் தூங்க முடியல. பேசிடலான்னு தான் நினைக்கிறேன். ஆனா நீங்க நோ, நீ என்ன நினைப்பியோன்னு தெரியல. நீங்க என்ற வார்த்தையை அவன் திருத்தியது அவளுக்கு மிகவும் பிடித்து போனது. அவனது வார்த்தைகள் அழகான தென்றலாய் அவளை வருட அவனிடம் மயக்கம் கொண்டவள், நான் ஏதும் தப்பா நினைக்க மாட்டேன் சார். எதுவா இருந்தாலும் நீங்க தயங்காம பேசலாம். ஓகே, கண்டதும் காதலான்னு கேட்காத. உண்மையிலேயே கண்டதும் காதல், அதுல எல்லாம் எனக்கும் நம்பிக்கை கிடையாதுதான். ஆனா உன்னை பார்த்ததும் பிடிச்சு போச்சு. உன்னை நான் 2 தடவை தான் நேர்ல பாத்திருக்கேன். ஆனா என்னுடைய சிந்தைய அப்படியே உன் பக்கம் இழுத்துட்ட தென்றல். கண் முன்னாடி நீ மட்டும்தான். வேலை கூட ஓடல. பேசாட்டி பல கோடிகள் நஷ்டம் வந்துடுமோன்னு பயமா இருக்கு. புரியல சார். உன்னையே நினைச்சிட்டு வேலை பார்த்தா எல்லாமே தப்பு தப்பா போகுது. பிசினஸ் ஆச்சே, லாஸ் ஆயிட்டா கோடிகள் நஷ்டம் வந்துடும்ல. அதனால பேசிடலான்னு முடிவு பண்ணேன். சிரித்தே விட்டாள் தென்றல். சரி, நான் சுத்தி விளக்காம நேரடியா விஷயத்துக்கு வரேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நாம கல்யாணம் பண்ணிக்கலாமா? அவள் மனம் மகிழ்ச்சியில் பொங்கியே விட்டது. எஸ், எனக்கு கூட உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சார். ஆனா நீங்க பெரிய பணக்காரர். என்ன மாதிரி ஒரு பொண்ணை நீங்க ஏத்துக்கிட்டாலும் எங்க வீட்டுல என்னுடைய பேச்சுக்கு மறு பேச்சு இல்ல. எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு தேவை உன்னுடைய பதில் மட்டும்தான். எஸ் ஆர் நோ? எஸ் என்று சத்தமாக கூறியவள் செல்போன் ஒலியை கேட்டு துள்ளி எழுந்தாள். இதுவரை நடந்தது கனவு என்று அவளுக்கு விளங்க தலையில் ஒரு தட்டு தட்டியவள், அவர் மனசுல ஒண்ணும் நீ கிடையாது. பெரிய பெரிய கோடீஸ்வரிகளோட எல்லாம் அவருக்கு பழக்கம் இருக்கும். உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிட்டையா மயங்குவாரு? உன்னையா அவர் நினைச்சிட்டு இருப்பாரு? ஒலிக்கும் செல்லை எடுத்து பார்த்தாள். ஏதோ புது எண்ணிலிருந்து அழைப்பு. யார் இது இந்த நேரத்துல? செல்போனில் நேரத்தை பார்த்தாள். 12:10. அவளிடம் ஒரு பதற்றம் தொற்றிக் கொண்டது. யாருக்காவது ஏதாவது ஆயிடுச்சா என்ன? சட்டென்று அழைப்பை ஏற்றாள். ஹலோ. அவள் குரலில் பதற்றம் பிரதிபலித்தது. எதிர்முனையில் எந்த பதிலும் இல்லை. ஹலோ, யார் இது? அதற்கும் பதில் இல்லை. அழைப்பும் துண்டிக்கப்பட்டது. ஏதோ ராங் நம்பர் போல. செல்லை படுக்கையில் போட்டவளின் கண்முன் சாரதி வந்து நின்றான். நான் தான் பைத்தியம் மாதிரி தூக்கத்துல கூட அவரையே நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா அவரு நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரு போல. ஏனோ அவனிடம் பேச வேண்டும், அவன் குரலை கேட்க வேண்டும் என்று அவள் மனம் துடித்தது. என்ன பண்றது? என்னுடைய நம்பர்ல இருந்து கூட்டா என்ன ஏதுன்னு கேட்பாரு. என்ன பதில் சொல்ல முடியும்? அவருடைய குரலை மட்டும் கேட்டா போதும். எஸ், ஐடியா. மெல்ல எழுந்து வெளியே வந்தவள் தென்னவனின் அறைக்குள் வந்து அவனது செல்போனை எடுத்துக்கொண்டு அவன் அறையில் இருந்து வெளியே வந்தாள். அவளுக்கு பரிச்சயமான
லாக்கை ஓபன் செய்து மனதில் பதித்து வைத்திருந்த சாரதியின் எண்ணை தட்டியபடியே அறைக்குள் வந்து படுக்கையில் வசதியாக ஏறி அமர்ந்தவள் அழைப்பதா வேண்டாமா என்று பலமுறை யோசித்தாள். ஆனால் அழைத்தே விட்டாள். முதல் பெல்லிலேயே அழைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. வியந்து போனவள், இவரேனும் தூங்கலையா? ஓ, ஆபீஸ் வேலை நிறைய இருந்திருக்கும். கண் முழிச்சு உட்கார்ந்து வேலை பாக்குறாரு போல. ஹலோ என்ற அவனது குரலுக்கு பதில் கூறாமல் சிரித்தாள் தென்றல். ஹலோ, யாருங்க இது? அவள் பதில் கூறவில்லை. ஹலோ, உங்களை தாங்க, யாருங்க? அதற்கும் அவள் பதில் கூறவில்லை. இப்ப டைம் என்ன ஆகுது தெரியுமா? 12:15. இந்த நேரத்துல போன் பண்ணி விளையாடுறீங்க? யாருங்க நீங்க? யார வேணுங்க? அவன் வார்த்தையில் அவன் கடுப்பாகி விட்டான் என்று அவளுக்கு புரிந்தது. அவள் அழைப்பை துண்டிக்க தயாரானாள். தென்றல்? அவனது அழைப்பை கேட்டு அவள் இதயம் நின்றே விட்டது. ஓ நோ, எப்படி கண்டுபிடிச்சாரு? சட்டென்று அழைப்பை துண்டித்தவள் செல்லை சுவிட்ச் ஆஃப் செய்து படுக்கையில் போட்டாள். அடுத்த நொடி முன்பு வந்த அதே எண்ணிலிருந்து அவளது செல்லுக்கு அழைப்பு வந்தது. யோசனையோடு அழைப்பை ஏற்றவள், ஹலோ, யாரு? நான் தான், கதிர்வேலன். அவள் இதயம் ஒரு நொடி நின்று துடிக்க, என்ன தென்றல், போன் பண்ணி விளையாடுறீங்களா? அது யார் நம்பர்? அவனது அந்த வார்த்தைகளில் அதுவரை இருந்த தைரியம் முழுவதும் காற்றோடு கரைந்தே போனது. வந்து சார். அவளால் பேச இயலவில்லை. அழைப்பை துண்டித்தவளின் முகம் குப்பென்று வேர்த்தது. அவள் சிந்தை வேலை செய்யவில்லை. மீண்டும் செல்போன் ஒலித்தது. இப்போது கதிர்வேலனின் எண்ணிலிருந்துதான் அழைப்பு வருகிறது. செல்லை கையில் எடுத்த போது அவள் கை நடுங்கியது. என்ன செய்வது, என்ன சொல்வது என்று புரியாமல் விழித்தவள் அழைப்பை ஏற்க தயங்கினாள். அழைப்பு நின்று போனதும் சட்டென்று சுவிட்ச் ஆஃப் செய்து செல்லை படுக்கையில் போட்டுவிட்டு படுக்கையில் வீழ்ந்தாள். அவள் இதயம் படபடவென்று அடித்துக் கொண்டது. அதை அழுத்தி பிடித்துக் கொண்டாள். இல்லை என்றால் அதை எகிரி குதித்து ஓடியே விடும். இப்படியே செல்லை எவ்வளவு நேரம் தான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்க முடியும்? நாளைக்கு கண்டிப்பா அவருக்கு போன் பண்ணணும். நான் பண்ணாட்டி கூட அவரே பண்ணுவாரு. என்ன பதில் சொல்றது? அவள் தவியாக தவித்தாள். தன் மனதை கவர்ந்தவனின் மனதில் தானும் இருந்தால் உடனே எஸ் சொல்லிவிட வேண்டும் என்று அவள் விரும்பியது என்னவோ உண்மையே. கனவிலும் எஸ் என்று கூறிவிட்டாள். ஆனால் உண்மையாகவே அவன் அழைத்த போது அவனிடம் பேசக்கூட அவளால் இயலவில்லை. ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி. தென்னவனின் எண்ணிலிருந்து அழைத்தது கூட தவறில்லை. அதை அவன் கண்டுபிடித்து விட்டதால் தான் செய்தது தவறு என்று அவளுக்கு தோன்றுகிறது. அந்த குற்ற உணர்ச்சி தான் அவளை தடுக்கிறது. சில சமயங்களிலேனும் காதலர்களே தங்கள் காதலுக்கு எதிரியாவது இப்படிதானோ என்று அவளுக்கு தோன்றியது. அவனை எப்படி எதிர்கொள்வது என்று அறியாது தவித்தவள் எப்போதோ உறங்கி போனாள். பகுதி 5 நிறைவடைந்தது. பகுதி 6 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.